வணக்கம். நான் ராஜ். எனக்கு எந்த முக்கியமான வீடியோக்கள் போய் பார்த்துட்டாங்க. ராமருக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 12, சீதைக்கு வயசு 6. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இப்போ சைல்ட் மேரேஜ் பண்ணலாமா? முதல்ல ஒரு கேள்வி வந்துடும். அவர் எப்படி சார் சைல்ட் மேரேஜ் பண்ண? சாரதா ஆக்ட் என்ன நம்ம எப்பவுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் கான்ஸ்டிடியூஷனை வச்சு ஜட்ஜிங் திரேதாயுகம் அந்தந்த காலகட்டத்துல மாறும். அதை வச்சு பண்ணக்கூடாது. சீதைக்கு வயசு 6. அடுத்த கேள்வி வரும். அந்த 6 வயசு அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினான் நடந்திருக்குமா சார்? நடந்திருக்கிறதா அவர் சொல்றார். சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம். இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுமா? அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ்லாம் வருமா? இதெல்லாம் தான் கேள்வி கேட்பேன். 6 வயசு சீதைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு 4 ஸ்லோகங்கள். ஆரண்யா காண்டத்துல 2 ஸ்லோகம், கிஷ்கிந்தையில 1, அயோத்தியா காண்டத்துல 1. ஏன் பாலகாண்டத்தில் ஊனசோடச வருஷோமேங்கிற ஸ்லோகத்தை வச்சு ராமருக்கு 12 சீதைக்கு 6ங்கிறது தீர்மானமாயிட்டு. தீர்மானமானது சும்மா க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் நீங்க ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்பி அதையே ஓபன் பண்ணிட கூடாது. அதனால ராமருக்கு வயசு வீடியோ இன்னைக்கு முக்கியமான வீடியோ ரிலே பண்ணி விட்டோம். எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதில் என்னடா சொல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க? அந்த மாமா இருக்கிறார்ல, ராமம் போட்ட மாமா இருக்கார்ல, அந்த மாமா என்ன சொல்கிறாரு? ராமனுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. கேட்டியா கேட்கலையா? சீதைக்கு எத்தனை வயசுடா? 6 வயசில் எத்தனாவதா சேர்ப்பாங்க ஸ்கூலில்? 1வது படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணமா? அவன் செவிலோடு சேர்த்து 4 சாத்தணுமா வேண்டாமா? இவன் தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னமா சொன்னான்? ஒரு வீடியோ வச்சேன், ஞாபகம் இருக்கா? எல்லாம் பகவானுக்கு தேங்காய் உடைங்கோ மாங்காய் உடைங்கோன்னு நாங்களாம் சொல்கிறோம். இவளாக உடச்சிட்டு மூட நம்பிக்கைகளை பரப்பின்னு இருக்கான்னு சொன்னாலடா இவன். நம்ம என்னடா சொன்னோம்? இவன் சொல்லக்கூடிய சீர்திருத்தத்தை ஏற்றுக்கக்கூடாது, வேலை மயிர பாருன்னு சொன்னோம்ல. அடுத்த நாள் இவன் என்னத்தை தூக்கிட்டு வரான் பாரு. ராமருக்கு 12 வயசாம், சீதைக்கு 6 வயசாம். கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அந்த கல்யாணம் பண்ண விஷயத்தை யாருமே கேட்கக்கூடாதான். அவன் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணுமா? அது நடந்த காலகட்டம் திரேதா யுகமா? அப்படி ஒரு யுகம் இங்கே இருந்திருக்காடா? சொல்லு. திரேதா யுகங்கிற ஒரு யுகம் இங்கே இருக்கா? கிபி 1ஆம் ஆண்டு கிமு தான்டா இருக்கு. இவன் என்ன ஒரு தனியாக ஒரு யுகம் விடுறான்? திரேதா யுகம். திரேதா யுகத்தில் 6 வயசு 12 வயசு. சரி, எல்லா இளவையும் விடுவோம். அவன் சொல்கிற போக்குக்கே வருவான். 6 வயசில் குழந்தைக்கு என்ன தெரியும்? 6 வயசு குழந்தைக்கு, 1வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு என்னடா தெரியும்? அதை மணப்பெண்ணுன்னு சொல்லுவியா, குழந்தைன்னு சொல்லுவியாடா? உன்னையவே இப்போ என்ன சொல்லுவாங்க? குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அப்படி தான் சொல்லுது. 12 வயசு பையலையே குழந்தைன்னு தான் சொல்லுது. உன்னை என்ன பெரிய ஆம்பளை என்ன சொல்லுது? நீயே குழந்தைன்னு தான் சொல்லுது. உனக்கு ஒருத்தன் விஜய்க்கு வீடியோ வச்சுருந்தோம்ல, சோம்பேறி விஜய்ன்னு சொன்னோம்ல, உடனே ஒரு ரசிகனுக்கு பொங்கிருச்சுடா. பொறு உன்னைய போட்டுட்டு போய் நான் சைல்டு அப்யூஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு இருக்காண்டா. ஏன்னா நீ குழந்தையா, பச்சை குழந்தையா? நீ பச்சை குழந்தைகிட்ட நான் சைல்டு அப்யூஸ், குழந்தைக்கு எதிரான செயல்களெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். எத்தனாவது படிக்கிற நீ? 9வது படிக்கிற பாடத்தில் சோசியல் சயின்ஸ் இருக்குல்ல, சோசியல் சயின்ஸில் என்ன போட்டிருக்கு? அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் சொல்லியிருக்குல்ல. நிமிர்ந்து உட்கார். சொல்லியிருக்குல்ல. அதைத்தானே இப்போ நீ வீடியோ போட்டுட்ருக்க. ஒருத்தன் மிரட்டுறான்டா, குழந்தை, இந்த பச்சை குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, நிர்மலுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த குழந்தைகிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். ஏண்டா அப்படின்னா யாரை பிடிச்சி ஜெயிலில் போடணும்? விஜயை பிடிச்சி தான் ஜெயிலில் போடணும். நீ யாரோடைய ரசிகன்டா? விஜயோட ரசிகன். எப்படிடா ஒரு பச்சை குழந்தைகிட்ட ஒருத்தர் ரசிகர் என்ன அடிப்படையில் நீ அது விஜயை ரசிக்கிற? அது சரியா? சட்டப்படி சரியா? விஜய் நான் நாட்டுக்கு நல்லது சொல்லி கொடுத்தாரா? சொல்லு. விஜய் நாட்டுக்கு நல்லது சொல்லி கொடுத்தா அவன் டான்ஸ் ஆடுறான் பாடுறான், பொம்பளையோட ஆடுறான் போடுறான் வைக்கிறான், எல்லா அயோக்கியத்தனம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ சினிமாவில் அத்தனை அயோக்கியத்தனமும் ஒலுசுத்தனமும் பொறுக்கித்தனமும் போக்கிரித்தனமும் எல்லாமே செய்கிறானா? மாஸ்டர் படம் வரைக்கும் அவன் என்னடா தமிழ் சினிமாவுக்கு காட்டிகிட்டு இருக்கான்? இளைஞர் நலனுக்கு என்னடா காட்டிகிட்டு இருக்கான்? அவன் சுத்த பொறுக்கித்தனமும் அயோக்கியத்தனமான செயலை தான் செஞ்சுட்டு இருக்கான்.
அதை பார்த்து நீ இந்த ரசிக்கிற, அப்படித்தானே? அதைத்தானே ரசிக்கிற. அப்போ அந்த ரசனை சரியா? அதை உங்களுக்கு அந்த மோசமான ரசிப்பு மனநிலையிலேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வந்து உங்களை எஜுகேட் பண்ணால் அது தப்புன்னு சொல்கிறான் ஒருத்தன். அப்போ எத்தனை பேர் இங்கே கும்பல் மனநிலையில் அலைஞ்சிட்டு இருக்காங்க பாரு. அந்த மாதிரி இந்த பார்ப்பான் இருக்கான் பற்றியில்ல, இந்த அயோக்கியத்தனமான பார்ப்பான். பார்ப்பானா கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா? பார்ப்பான்கிற வார்த்தை கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா தெரியலையா? பார்ப்பானுங்கிறது சாதாரணமான வார்த்தைடா, நல்ல வார்த்தை தான். திருக்குறள்லேயே சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்பான்னு என்ன அர்த்தம்? அதை பிரித்து சொல்லு. பார்த்து குடியேறிய மக்கள். நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இல்லையா? நீ தமிழனா திராவிடனா? ரெண்டுமே ஒன்று தானே? அப்போ தமிழனும் திராவிடனும் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்தவங்க. நாம் எல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். பார்ப்பானுக்கு மண்ணும் சொந்தமான நாடும் இருக்கா? இல்லை. மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இங்கே உள்ள பூந்து வந்தவன். எந்த கணவாய் வழியாக பூந்து வந்தவன்? கைபர் போலன் கணவாய் வழியாக பூந்து உள்ளே வந்தவன். நம்ம சொன்னோம்னா கடிச்சு கொதறி போடுவாங்க. இப்படி சொன்னவர் யார்? தத்தாச்சாரியார். அவர் இந்து மதம் எங்கே போகிறதுங்கிற ஒரு புக்கில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க சங்கராச்சாரிக்கிட்ட ஒர்க் பண்ணினவர். அவரே சொல்லியிருக்காரு, பார்ப்பன கும்பல்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்தவங்க? கைபர் பலவன் கணவாய் வழியாக உள்ள இந்தியாவுக்குள்ளே பூந்து வந்தவங்க தான். அப்படி ஆடு மாடை ஓட்டிகிட்டு வந்த இந்த ஜென்மங்கள் இங்கே நம்மளை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய உரிமையை ஃபுல்லாக பறிச்சுட்டு நம்மளை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றிட்டு நம்மளை ஃபுல்லாக ஆடு மாடு ஓட்டக்கூடிய குடும்பம் மாற்றிட்டு அவன் ஃபுல்லாக மேலே உட்காந்துக்கிட்டு பஜனை வாத்தியம் பாடிட்டு இருக்கான். சீதைக்கு 6, ராமருக்கு 12, அதனால் அவள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்க. இங்கே யாரும் கேள்வி கேட்கவே படாதுன்னா இவனை எந்த செருப்பில் அடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. சட்டப்படி தவறான செய்தியா அல்லது சரியான செய்தியா அந்த வீடியோவில் அவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு சொல்லு. உன் அறிவுக்கு சிதிச்சு பார்த்து சொல்கிறா. உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான்டா. நீ கல்யாணம் பண்ணிக்குவாட? 1ஆவது படிக்கிற பிள்ளைய போய் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் நீ காலில் போட்டுக்க செருப்பு கழட்டி அடிக்க மாட்டியா? நீயே சொல்லு. அடிப்பில்ல. அதை பொது வெளியில் இன்றைக்கி நம்மளெல்லாம் முட்டாள் கூட்டம் நினச்சிக்கிட்டு பொது வெளியில் வந்துக்கிட்டு அவன் பகிரங்கமாக ஒரு ஓப்பன் டாக் விட்றான். அது எங்கே நடந்துச்சான்? திரேதா யுகத்தில் நடந்துச்சான். இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டோம்னு வச்சுக்கோ ஓடிடுவான் பார்ப்பான். கொஞ்சம் அசந்தேன்னு வச்சுக்கோ அவன் கற்ப புல்லில் நம்மளை சுருக்கு போட்டு தொங்க விட்டுருவான். புரியுதா? அந்த அளவுக்கு நம்மளை வஞ்சம் தீர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பன கும்பல்கள் இங்கே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 4 இதில் வந்துக்கிட்டு அவளுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கு? ஆரண்யா காண்டத்தில் சொல்லியிருக்கான், கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லியிருக்கான், அயோத்தியா காண்டத்தில் சொல்லியிருக்கான், பால காண்டத்தில் சொல்லியிருக்கான். டேய், வரலாறும் கதையும் ஒன்றாடா? வரலாறும் கதையும் ஒன்றா? வரலாறு என்பது என்ன? கதை என்பது என்ன? புராணம்னா என்ன அர்த்தம்? புராணம்னா என்ன அர்த்தம்? புருடான்னு அர்த்தம். புராணம்னா கதைன்னு அர்த்தம். இவனுக்கு அடிக்கக்கூடிய இந்த ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அயோத்தியா காண்டம், பால காண்டம்லாம் வரலாறா அல்லது கதையா? கதையா இலக்கிய கதையா? சொல்லு. கதை புத்தகம் தானே. கதை புத்தகத்தில் நடந்தது எல்லாமே நிஜமாக மாறுமா? 1967 அறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார் அப்படிங்கிறது கதையா அல்லது வரலாறா? வரலாறு. சத்தமாக சொல்லு. வரலாறா கதையா? ராமர் சீதாவை 6 வயதில் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டு நின்றார். இது வரலாறா கதையா? கதை. அப்போ கதைக்கும் வரலாறுக்கும் வித்தியாசம் தெரியணுமா வேண்டாமா? ஆனால் இவனுக்கு ஃபுல்லாக என்ன அடிக்கிறாங்கன்னு கேட்டனா, உன் மூளையை மழுமட்ட மண்டையாக மாற்றி உன் மூளையில் கதைக்கும் வரலாறுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவிற்கு உன்னை ஒரு வட்ட கொயானா மாற்றி அவன் சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கிகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதை நீ நம்புவியா நம்ப மாட்டியா? நம்புவியல? நம்பிட்டு கோயில் மாடு மாதிரி பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவியா? தலையாட்ட மாட்டேல. உன் அறிவுக்கு சிந்திப்பில்ல. சிந்திக்க சொல்வது எது? சிந்திக்க சொல்வது எது? உனது மூளையும் உனது கல்வியும். நீ படிக்கக்கூடிய கல்வியில் ஏன் எதற்குன்னு எல்லாத்தையுமே கேள்வி கேளு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மாங்காய் மடையம் இருக்கான் பாரு, அந்த பார்ப்பன முண்டம் சிந்திக்காதே, நான் சொல்வதை மட்டுமே நீ கேள் அப்படின்னு சொல்கிறான். எதிர்த்துக்க முடியுமா?
அவன் தான் சொன்னான் நம்மக்கிட்ட வந்து என்ன சொன்னான் அவன் நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்? சீதாவுக்கு 6 வயசில் திருமணம் நடந்ததோ அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் லெவலில் வச்சுட்டு 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி நம்மகிட்ட கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. அப்போ என்ன கூந்தலுக்கு வந்து இப்போ பேசுகிறேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? திரேதா யுகத்தில் நடந்த விஷயத்த என்ன கூந்தலுக்கு இப்போ வந்து பேசுகிற, அதுவும் சோசியல் மீடியாவில் பேசுகிறேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உன்னைய எவன்டா இந்த மாதிரி பேச சொல்லி இங்கே யாரா கேட்டதுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது வந்து இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய கல்வியா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தேங்காய் உடைக்க சொன்னால் மாங்காய் உடைக்க சொன்னால் இதெல்லாம் யார் கேட்டா அப்படின்னு இவன் தானே கேட்டான். அதை யார் கேட்குறா? நம்மளும் தானே கேட்குறோம். ஏன்டா கல்லுக்கு முன்னாடி போய் எதுக்குடா தேங்காயை உடைக்கிற மாங்காயை உடைக்கிற உன் மண்டையில் என்னடா மசாலா வச்சுருக்கியா மூளை வச்சுருக்கியான்னு கேட்குறோம்ல. இது என்னது? இதுக்கு பேர் பகுத்தறிவு. எதையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி உனது அறிவை செலுத்துவது என்பது பகுத்தறிவு. அதைத்தானே நம்ம சொல்கிறோம். அது இவனும் சொல்கிறான் பாரு. இங்கெல்லாம் இருக்கிறவா வந்து எதுக்கு தேங்காய் உடைக்கிறான் மாங்காய் உடைக்கிறான்னு தெரியல. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா அவ்வப்போது பகுத்தறிவும் பேசுவான். பகுத்தறிவு பேசுனா நம்மளாலும் இருக்காங்க தெரியுமா? இந்த அறிவாளி வேஷம் போட்டவங்க இருக்காங்க தெரியுமா? ஊருக்குள்ளே 4 பேர் இருப்பாங்க தெரியுமா? இந்த இந்து பேப்பர் எடுத்து கக்கத்தில் சொருகிக்கிட்டு வேட்டி ஒரு முனையை கையில் பிடிச்சிட்டு அப்படியே இந்த மேதாவிலாசம் பேசுவாங்க தெரியுமா? என்ன கொட்டாய் விடுற? அவங்க சொல்லுவாங்க, இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா? ஜாதி எல்லாம் மறைஞ்சிடுத்தோ, இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு கேட்பானுங்க. சுர்ஜித்துங்கிற கேடுகட்ட பொறுக்கி இருக்கான் பார்த்தில்ல, ஜாதி வெறி பொறுக்கி. அவன்லாம் எத்தனை கவின்களை கொலை பண்ணுறான்? முந்தானத்தை கவினை கொலை பண்ணி விட்டான்ல, அவனை எதுக்கு கொலை பண்ணான்? அந்த ஜாதியில் பிறக்கிறது உன்னுடைய விருப்பமா? அது இயற்கையின் படைப்பு தானே. அப்போ ஜாதியை இந்த உலகத்தில் உருவாக்கினவை அவன், இந்த பார்ப்பன கும்பல்கள் தானே. சனாதானத்தின் படி அவா வாழ்க்கையை அவா கட்டமைச்சுக்கிட்டா இங்கே எல்லாமே நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறானே. சனாதானத்தின் அடிப்படையில் இங்கெல்லாம் கட்டமைச்சுக்கிட்டா நீ எங்கே போவ? மாடு மேய்க்க தான் போவ. அண்ணா மாடு தானே மேய்க்க போகணும். பள்ளிக்கூடத்துக்கு வருவியா? யூடியூப் போடுவியா? ரோட்டில் நீ நடக்க முடியாதுடி. 100 வருஷம் ஆயிருக்கு. வைக்கத்தில் நடந்த போராட்டம் தெரியுமில்ல? மகாதேவர் கோயிலில் ஆடு போகலாம், நாய் போகலாம், நரி போகலாம், பன்னி போகலாம் அந்த ரோட்டில். ஆனால் என்னைய மாதிரி மனுஷன் அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஜாதி, நீ கீழ் ஜாதிக்கெல்லாம் மகாதேவ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுருந்தாங்கடா. கேட்டால் இந்த சனாதானம் உயர்ந்த ஜாதிக்காரவா மட்டும்தான் அந்த கோயிலில் போகலான்னு சொன்னால் அதை எதிர்த்து அடித்து நொறுக்கி உடைத்து பெரும் புரட்சியை செய்தவர் யார்? தந்தை பெரியாருடைய குழு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் என்ன பண்ணார்? அவரும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் யார்? முக ஸ்டாலின். 2 பேருமே சேர்ந்தாங்க என்ன பண்ண நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்கல்ல. அதுக்கு நான் போயிட்டு வந்தேனா இல்லையா? நான் போனேன் இல்லைடா, நான் போயிட்டு வந்தேன். அப்போ அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை எதுக்காக இங்கே நடத்துகிறாங்க? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிங்கிறது வந்துக்கிட்டு ஒவ்வொரு ரத்தத்துலேயும் நீரோட்டத்துலேயும் கலந்துருக்கணும். சரியா? அதனால் இந்த மாதிரி 10ஆம் பசலைத்தனமான கேடுகட்ட பொறுக்கித்தனமான வார்த்தைகள் எதையுமே நாம் நம்பக்கூடாது. உடனே கேள்வி கேட்கணும். அவன் எவ்வளோ கூலாக வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, அந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த டாபிக்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் வந்துக்கிட்டு மிங்கிள் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துக்கிட்டு இதோட கம்பேர் பண்ணி கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் என்னத்தை கொண்டு வந்து இங்கே அவுத்து விடுவாரோ அதெல்லாத்தையும் இங்கே நம்ம கேட்டுட்டு போகணுமா? கேட்டுட்டு போகணும். நீ கேட்டுட்டு போவியா? அப்போ அவன் என்ன நினச்சிருக்கான்? உனைய சரியான மாங்காய் மடையன் தானே உனைய நினச்சிருக்கான். நீ என்ன வட்ட கோயானா? உனைய மாங்காய் மடையன் நினச்சாண்டா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை நீ கேள்வி கேட்பியா? என்கிட்ட வந்து கேள்வி கேட்பானாடா அவன்? அவன் உச்சி குடும்பியை நடுத்தருவில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சிருவேன். உட்கார்றா, உன் டிபேட்டுக்கு நானே வரேன்னு சொல்லிட்டு உட்கார்றா. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறான்னு கேட்போம்ல. சீதைக்கு ராமே விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமே சித்தப்பேன்லாம் கதை எழுதி வச்சுருக்காங்க. இவனுக்கு கதையும் இவங்களுடைய யோக்கியதையும் இவங்களுடைய என்ன சொல்கிற வாழ்க்கை முறையும் சமூகத்துக்கு தேவையானதா? முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டியது அது பார்ப்பனியம். பார்ப்பனியம்ங்கிறது என்னது? மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இந்த உலகத்தில் நிறுவ முயல்வது. சமதர்மம்ங்கிறது என்னது? அந்த பார்ப்பனியத்தை அடித்து நொறுக்குவது. அதை செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய அமைப்பு எது? அரசியலுக்கு போகாத அமைப்பு எது? திராவிடர் கழகம்.
அதில் நீ உறுப்பினர் தானே, எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துட்டு இருக்கேல்ல. உடனே உன்னை சொல்கிறாங்க, சின்ன குழந்தைய உட்கார வச்சு பாவம் பப்பா இந்த தம்பிக்கு ஒன்றுமே தெரியாது, நிர்மலுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஓ இ ஆ ஏ மட்டும்தான் சொல்லுவான், ஆனால் அவனை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறேன் பாடுறா, பின்னாடி ஒருத்தன் மூஞ்சியை காட்டாமல் அப்படி எனக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்கடா. உன் அறிவுக்கு சிந்திச்சு பார்த்தாண்டா பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு விருப்பம்னா தான்டா இந்த பேசுகிற, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவேல்டா. இது உன்னுடைய விருப்பமும் இல்லை, ஒவ்வொரு இந்தியனுடைய குடிமகனுடைய கடமைன்னு எது சொல்லுது? அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. நீ சட்டப்படி நடந்துக்கிறியா? அந்த கேடுகட்ட பொறுக்கி சட்டப்படி நடந்துக்கிறானா? அவன் சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்கிறான். அவன் மேலே என்ன பண்ணணும்? ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாமா? ரைட், பாய் சார். பாய்.